குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸு ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பேஸ்ட் ஆன் தர் அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லைக் பேரலல் ஃபோர்ஸ், செகண்ட் பாயிண்ட்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். பேரலல் ஃபோர்ஸ்னாவே சமமான ஃபோர்ஸஸ்னு அர்த்தம். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஒரே டைரக்ஷனில் பாஸ் ஆகிற ஃபோர்ஸஸ், அது பேரலாக தான் இருக்கணும். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் டைரக்ஷன் மாறும், ஆனால் பேரலல் ஃப்ளோ தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, it is the quantity of matter contained in the body. Second, SI units மாஸுக்கு கிலோகிராம், அதுவே வெயிட்டுக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த பாடி டியூ டு கிராவிட்டி. செகண்ட் பாயிண்ட்டு, SI யூனிட் நியூட்டன். மாஸ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அந்த பொருளில் இருக்கிற பார்ட்டிக்கல், அதுக்கு பேர் மாஸ். வெயிட்னா ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அந்த பொருள் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் ஆக்ட் ஆகுது, அதுக்கு பேர் வெயிட். தேர்ட் கொஸ்டின், why does sky appear in blue color? ஏன் வானம் ப்ளூ கலரில் இருக்குன்னு கேட்குறான். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, when sunlight passes through the atmosphere, the blue color, அதாவது shorter wavelength, is scattered to a lot greater extent than the red color, அதாவது லாங்கர் வேவ்லென்த். ஒரு சன்லைட்டு பாஸ் ஆகுது அட்மாஸ்பியரில், ப்ளூ கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் வேவ்லென்த்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ஷார்ட்டர் வேவ்லென்த்லாம் என்ன சார் ஆகுது அப்படின்னா, ஸ்கேட்டரிங் ஆகுது. ஸ்கேட்டரிங்னா சிதறது, சிதறதுனா தெளிக்கிறது, சரிங்களா. எதை விட? ரெட் கலரை விட. அதனால் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறான், திஸ் ஸ்கேட்டரிங் காசஸ் த ஸ்கை டு அப்பியர் இன் ப்ளூ கலர். அப்போ அந்த ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் நடக்கிறனால ஸ்கை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குங்கிறான். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். பெரிய கேள்வி கேட்கலாம், டீட்டெயிலில் ஆன்சர் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் எப்படி இருக்கும்? ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு, இட் ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். லைட் எப்படி தான் பாஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். தேர்ட் பாயிண்ட்டு, இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் த ப்ரொபகேஷன். லைட்டுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. ஓகேங்களா. ஃபோர்த்து பாயிண்ட்டு, இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்கம். வேக்கம்னு என்ன? வெற்றிடம். வெற்றிடத்தில் கூட என்ன ஆகலாம்? லைட்டு பாஸ் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட்டு, த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஆர் ஏர் இஸ் c equal to 3 into 10 power 8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். லைட்டோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? ஏரில் இல்லைனா வேகத்தில்னு பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் இன்வர்ஸ்னு சொல்கிறான். சிக்ஸ்த் பாயிண்ட்டு, டிஃபரண்ட் கலர்டு லைட் ஹேஸ் டிஃபரண்ட் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. நமக்கு கலர் பார்த்தீங்கன்னா விப்ஜேஆர் தெரியும் இல்லைங்களா. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ்லென்த்தும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் இருக்குன்னு சொல்கிறான். செவன்த் பாயிண்ட்டு, அமாங் த விசிபிள் லைட், நமக்கு கண்ணுக்கு தெரிகிற லைட்டில் பார்த்தீங்கன்னா வயலட் லைட் ஹேஸ் த லோயஸ்ட் வேவ்லென்த். இருக்கிறதுலையே வேவ்லென்த்து எதுக்கு கம்மியாக இருக்கும்? விப்ஜேஆரில் வயலட்டுக்கு தான் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அண்டு ரெட் லைட் ஹேஸ் ஏ ஹையஸ்ட் வேவ்லென்த். ஹையஸ்ட் வேவ்லென்த் எதுக்கு சார் அதிகமாக இருக்கும்? விப்ஜேஆரில் நம்ம கலர் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட், மயோபியா அண்டு ஹைப்பர் மெட்ரோபியா.
இப்போ ஒரு காலம் போட்டுக்கோங்க. மயோஃபியா தனியாக, ஹைப்பர் மெட்ரோஃபியா தனியாக போட்டுக்கோங்க. மயோஃபியானா என்ன அப்படின்னா கிட்ட பார்வை. அதே ஹைப்பர் மெட்ரோஃபியானா தூர பார்வை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கோ. இட் அக்கர்ஸ் டியூ டு தி லென்த்தனிங் ஆஃப் ஐபால். நம்ம கருவில் இருக்கு இல்லைங்களா ஐபால், அது பார்த்தீங்கன்னா நீளமாக இருந்ததுன்னா இந்த டிஃபெக்ட், இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகும். அதுவே இதில் ஹைப்பர் மெட்ரோஃபியாவில் இட் அக்கர்ஸ் டியூ டு த ஷார்டனிங் ஆஃப் ஐபால். நம்ம ஐபாலோட தன்மை வந்து சுருங்குது அப்படின்னா இந்த ஹைப்பர் மெட்ரோஃபியா ஃபார்ம் ஆகும். செகண்ட் பாயிண்ட்டு, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் cannot be seen clearly. அப்படின்னு என்ன அர்த்தம்? தூரமாக இருக்கிற பார்வை பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியாது. ஹைப்பர் மெட்ரோஃபியாவில் நியர்பை ஆப்ஜெக்ட் cannot be seen clearly. ஒரு புக்கு வச்சு படிக்கிறோம், ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு படிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்ட வச்சு தான் படிப்போம் இல்லைங்களா? அப்போ அது நமக்கு என்ன தெரியாது? கிளியராக தெரியாது. ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட்டு, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் ரெடியூஸ்டு. ஐ லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். அதுவே ஹைப்பர் மெட்ரோஃபியாவில் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு. அந்த ஃபோக்கல் லென்த் என்ன சார் ஆகும் அப்படின்னா ஐ லென்ஸுக்கும் ஹைப்பர் மெட்ரோஃபியாவில் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறான். ஃபோர்த்து பாயிண்ட்டு, ஃபார் பாயிண்ட் ஹேஸ் கம் க்ளோசர். தூரமாக இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். த நியரர் பாயிண்ட் ஹேஸ் மூவ்டு ஃபார்தர். கிட்ட இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? தூரமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட்டு, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்னஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிட்ட இருக்கிறது தெரியும், தூரமாக இருக்கிறது தெரியாது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாங் ஷைட்னஸ். சிக்ஸ்த் பாயிண்ட்டு, இட் கேன் பி கன்வெர்டட் யூசிங் கான்கேவ் லென்ஸ். ஹைப்பர் மெட்ரோஃபியாவில் இட் கேன் பி கரெக்டட் யூசிங் கான்வெக்ஸ் லென்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். First pointer, it is thicker in the middle than at the edges. Concave la, it is thinner in the middle than at the edges. அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன சொல்கிறான்? எட்ஜஸை விட மிடில் லேயர் எப்படி இருக்குங்கிறான்? திக்காக இருக்கும், மொத்தமாக இருக்குங்கிறான். கான்கேவ் லென்ஸ் என்ன சொல்கிறான்? எட்ஜஸை விட மிடில் லேயர் எப்படி இருக்கும்? தின்னாக இருக்கும், சன்னமாக இருக்குங்கிறான். செகண்ட் பாயிண்ட்டு, இட் இஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். அதாவது நிறைய லைட் ரேஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஒரே ஃபோக்கல் பாயிண்ட், ஃபோக்கஸில் தெரியும், ஒரே ஒரு பாயிண்ட்டாக தெரியும். அதுக்கு பேர் வந்து கன்வர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ்னால் ஒரு பாயிண்டில் இருக்கிறது நிறைய ரேஸாக பிரியும். தேர்டு பாயிண்ட்டு, இட் ப்ரொடியூசஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். கான்கேவ்ல இட் ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜஸ். கான்வெக்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம டூ வீலர் இல்லைனா காரோட மிரர் இருக்கு இல்லையா, பின்னாடி வரதை பார்க்குறதுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கும்? லார்ஜர் இமேஜஸ்லாம் ஸ்மாலர் இமேஜஸாக மாறும் இல்லைங்களா? இது கான்கேவ் லென்ஸ்னால் ஸ்மாலராக இருக்கிறதெல்லாம் பிக்காக தெரியும். நம்ம அதை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா டென்டல் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவோம். பல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோஃபியா. கான்கேவ்ல இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோஃபியா. ஹைப்பர் மெட்ரோஃபியானா என்ன அர்த்தம்? தூர பார்வை, பக்கமாக இருக்கிறது தெரியாது. அதே மயோஃபியானா என்ன? கிட்ட பார்வை, தூரமாக இருக்கிறது தெரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், ரைட் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட்ஸ் பர்சன்டேஜ் அபண்டன்ஸ்னு கேட்குறான். ஓகேங்களா? 2 மார்க்கில் கேட்பான். ஐசோடோப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் எலிமெண்ட்டாக இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் இருக்கும், ஆனால் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஐசோடோப்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்சிஜனுக்கு பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? O816. அதோடைய பர்சன்டேஜ் என்ன வரும்? 99.757. செகண்டு
O817 அதோடைய பர்சன்டேஜ் 0.038. தேர்டு ஒன்று O818 0.205. Eighth question, what is atomicity? 2 மார்க்ல கேட்கலாம். The number of atom present in the molecule is called atomicity. ஒரு மாலிகுல்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து அட்டாமிசிட்டி. எக்ஸாம்பிள், அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு HClக்கு பார்க்குறோம். அதோட அட்டாமிசிட்டி பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ரஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்கிறது. நம்ம இரும்பு பொருள்லாம் துருப்பிடிக்கும் இல்லையா மழை காலத்தில், அதுக்கு பேர் தான் ரஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, when iron is exposed to moist air it forms a layer of brown hydrated ferric oxide on its surface. அதாவது ஒரு இரும்பு பொருள் என்ன பண்ணுறோம், வெளியில் அட்மாஸ்பியரிக் ஏரில் வைக்கிறோம், மாய்ஸ்ட் ஏரில். மாய்ஸ்ட் ஏர்னா என்ன, ஈரப்பதம் இருக்கிற ஏரில் வைக்கிறோம். இட் ஃபார்ம்ஸ் ஏ லேயர். அப்போ என்ன ஆகுது, அந்த ஈரப்பதம் இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன சார் ஆகும், துருப்பிடிக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம், லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு ஆன் இட் சர்ஃபேஸுங்கிறான். அப்போ அந்த சர்ஃபேஸ் மேலெலாம் என்ன ஆகும், தண்ணி பட்டுச்சுன்னா இரும்பு மேலே துருப்பிடிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ரஸ்ட்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, திஸ் காம்பவுண்ட் இஸ் known as rust and the phenomenon of formation of the rust is known as rusting. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், 4Fe plus 3O2 plus H2O gives 2Fe2O3 H2O. ஓகேங்களா? 10th question, state 2 condition necessary for rusting of iron. என்னென்ன கண்டிஷனில் இரும்பு வந்து துருப்பிடிக்குங்கிறான். அதில் ஃபஸ்ட் ஒன்று மாய்ஸ்ட் ஏர், செகண்ட் ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், தேர்டு ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். மாய்ஸ்ட் ஏர்னா என்னக்குன்னு, ஈரப்பதமாக இருக்கிற ஏர். காற்றுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் மாலிகுல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கூட அயன் சேர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், துருப்பிடிக்கும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஏர் போட்டாலும் என்ன ஆட்டோமேட்டிக்காக துருப்பிடிக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் போட்டாலும் துருப்பிடிக்கும். மழை காலத்தில் என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுற கேட்டு இல்லைனா கிரில்லாம் என்னாகும், துருப்பிடிக்கும் இல்லைங்களா.